ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா படிக்கட்டு நிறைய இல்லை, அதனால தான் ஏறுறது கொஞ்சம் ஈஸியாக வந்திருக்கு. இப்படி கிராஸ் இருக்குது, இதை பற்றி எனக்கு தெரியல, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? படிக்கட்டு ஏறி போகிற மாதிரி தான் இருக்குது. உத்திரவாலீஸ்வரம் குகை கோவில் அப்படி இருக்குது. சரி, இன்னும் ஒரு 4-5 கேவ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ சுற்றி பார்ப்போம். எவ்வளோ முடிதான் நம்ம வந்து இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். என்னது இது? அதான் உடச்சிட்டு இருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்க ஒரு குகை கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 4 குகை இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கட்டு மேலே ஏறி போய் தான் சாமி கும்பிடணும். ஸோ இங்கே வந்து தமிழ் பிராமி எழுத்துக்களும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சிவன், விஷ்ணு, பிரம்மா இந்த மாதிரி பல சாமிகள் வந்து இருக்காங்களாம். ஸோ இதுதான் வந்து பார்க்க போகிறோம். காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் இருக்குது. ஆக்சுவலி பார்த்தாவே தெரியும், இங்கே படிக்கட்டு ஏறி போய் அங்கே ஒரு பெரிய மண்டபம் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் கோவில்கள் இருக்கும். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இதை பற்றி இப்போ தான் படிச்சுட்டு அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ள போவோம். அப்பா எப்பா சரியான வெயிலுங்க. ஆக்சுவலி இந்த டெம்பிள் வந்து நாங்கள் செய்யார் காஞ்சிபுரம் வந்தோமா. ஸோ பக்கத்தில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, எவ்வளோ வாட்டி தான் வந்து நார்மலான டெம்பிள் பார்ப்போம், அதனால் வந்து கேவ் டெம்பிள் பார்க்கலான்னு வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா குடவரை கோவிலாம். ஆக்சுவலி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா லேக் இருந்திருக்கும் போல். மேப் போட்டிருக்கேன் அதனால். அண்ட் இந்த டெம்பிள் பார்த்திங்கன்னா பாலாறு பேங்க்கில் இருக்காது, பாலாறு பக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி பாலாறில் தண்ணியே இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து மொத்தம் இங்கே 4 கேவ் இருக்குது. அண்ட் நிறைய டெம்பிள் இருக்குது இந்த ஒரு மலையிலேயே. ஓகே சார், ஆக்சுவலி வந்து இது என்ன கேவ்னு எனக்கே தெரிலங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 2 பெரிய தூண், அப்புறம் ஒரு தூண் வந்து செவத்தோடையே வந்து இருக்குது. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம பல்லவாக்கிங் வந்து கட்டினதான். உள்ளே பார்த்திங்கன்னா சாமி சிலைகள் எதுவுமே இல்லை. ஆனால் செய்ய ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்னும் உடச்சி இன்னும் செய்யணும்னு இருந்தாங்க போல். ஆனால் இங்கே வந்து ஆக்சுவலி வெயில் தெரிலங்க. பேசுகிறதே நல்லா கேட்குதுல்ல. ஆமாம், ரொம்ப மூச்சு வாங்குது. வெயில் வேறையால் ரொம்ப மூச்சு வாங்குது. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு இடத்துக்குலாம் வரும்போது நமக்கு ஒரு ஏன்ஷியன்ட் ஃபீல் வருது. எப்படியோ நம்ம தாத்தா பாட்டி யாராவது ஒருத்தங்க சொல்கிறேன், அது என்ன சொல்ல, முன்னொரு காலத்திலாவது வந்திருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தோணுது. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 7th century வந்து கட்டினாங்களாம், செஞ்சாங்களாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே தமிழ் பிராமி எழுத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன். ஸோ அப்போயே இருந்துச்சுன்றாங்க அந்த பிராமி எழுத்துக்கள். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த தூண் வந்து முடிச்சது லைட்டாக தெரியுது. பட் ஆனால் அந்த தூண் பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணல. ஸோ அன்ஃபினிஷ்டாக தான் இது இருக்குது. மொட்டை வெயிலையும் நிறைய விவசாயம் பண்ணுறாங்க இந்த ஏரியாவில். தண்ணி இருக்கே, பரவாயில்லையே. ஓகே, ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய படிக்கட்டு இல்லை, அதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. சரி, இன்னும் ஒரு 4-5 கேவ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ சுற்றி பார்ப்போம். எவ்வளோ முடிதான் நம்ம வந்து இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். ஆக்சுவலி இங்கே பார்த்தா தெரியும், இது ஒரு மலை மேலே இருக்கா, அப்படியே அங்கேயே அப்படியே மலை கண்டினியூ ஆகுது பாருங்கள். படிக்கட்டு ஆனால் நிறைய இல்லை. அண்ட் மேலெல்லாம் பார்த்திங்கன்னா கோவில் நிறைய கட்டியிருக்காங்க, அதுவும் உங்களுக்கு தெரியும். ஓகே, அங்கே போவோம். ஸோ இங்கே ஆக்சுவலி கல் வச்சுருக்காங்க, ஆனால் உடச்சிட்ருக்காங்க போல், அதனால தான் நம்மளுக்கு சரியாக தெரியல. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் உடச்சிட்ருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ரொம்ப 4th smallest unfinished கேவாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா சாமிகள் வந்து கிடையாது. அண்ட் ரொம்ப ஸ்மாலான கேவ், அண்ட் முடிக்கவே இல்லை அப்படின்றாங்க. ஸோ மற்ற கேவ் வந்து முடிச்சிருப்பாங்க போல், போய் பார்ப்போம். ஸோ இதை பற்றின டீட்டெயில் லைட்டாக எங்கே தெரியுது, ஆனால் சரியாக தெரிலப்பா எனக்கு. ஸோ இப்போ தான் பார்த்தேன், ஏதாவது கல் வச்சுருக்காங்களான்னு. கல்லுலாம் இல்லைங்க. ஆக்சுவலி இது ரொம்ப பெரிய மண்டப கோவில் மாதிரி தெரியுது. இதுதான் படிக்கட்டு, ஏறிடுவோம். ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா படிக்கட்டு நிறைய இல்லை, அதனால தான் ஏறுறது கொஞ்சம் ஈஸியாக வந்திருக்கு. ஆமாம், ஆக்சுவலி என்னென்னா நான் இந்த வழியாக கிராஸ் பண்ணும்போது சும்மா மேப்பில் வந்து கேவ் கோவில்னு போட்டிருந்தாங்க. எனக்கும் மாமண்டூரில் கோவில் இருக்கலாம் தெரியாது. அப்புறம் பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி வந்து பார்ப்போம் அப்படின்னு தான் வந்தது. என்ன கொஞ்சம் வெயிலில் தாங்க கஷ்டமாக இருக்குது, மொட்டை வெயிலாக இருக்குது. ஒரு ஈவினிங் இல்லை காலைல பொங்க வாங்க. இங்கே தான் கல் வச்சுருக்காங்களா பாரு. பூட்டி வச்சுருக்காங்கடா, நம்ம தான் ஓப்பன் பண்ணுறோம். ஆனால் வெளியே வாட்ச்மேன் இருப்பாங்க, சரியா, சொல்லிட்டு தான் உள்ளே வர முடியும். இங்கே ஏதோ கல் வச்சுருக்காங்க.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக் சரியாக சவுண்ட் கேட்கல. கண்டுபிடிச்சிட்டேங்க. இதுதான் கேவ் 3 பிக்கெஸ்ட் கேவாக இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 10 பில்லர் வந்து இருக்குது. ஆல்மோஸ்ட் இதுவுமே அன்ஃபினிஷ் தான். இதுவும் எதனால் ஃபினிஷ் பண்ணலன்னா கிராக் இருக்கனால ஃபினிஷ் பண்ணலையா. அண்ட் 4 பில்லர் வந்து சிவத்தோடு வந்து இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா பல்லவ கிங் கட்டின ஸ்டைலில் தான் இருக்குது அப்படி சொல்லி போட்டிருந்தாங்க. இதுலையுமே பார்த்தீங்கன்னா பாதி தூண் செதுக்கப்பட்டிருக்கு, சில தூண் வந்து அவ்வளவா வந்து செதுக்கல. பெரிய கற்களை கொண்டு வந்து அடுக்காமல் ஒரு பெரிய பாறாங்கல்லுக்குள்ளே கொடாஞ்சிக்கு செதுக்கிறது தான் குடவரை கோவில். ஸோ இதுவும் அந்த மாதிரி தான் செஞ்சுருக்காங்க. உங்கள் மேலே ஸ்ட்ரக்சர் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் எல்லாமே அன்ஃபினிஷ்டாக தான் இருக்குது. அண்ட் இங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 பில்லருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 5 சன்னதி இருக்குது. ஸோ அதே மாதிரி அந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சன்னதி இருக்குது. எதுலேயுமே பார்த்தீங்கன்னா கடவுள் சிலைகள் இல்லை. அண்ட் இந்த சன்னதிக்குள்ள வந்து ஒவ்வொன்றுத்துலேயும் பார்த்தீங்கன்னா 3 படிக்கட்டு வந்து வச்சுருக்காங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்ஃபினிஷ்டாக தான் இருக்குது. செதுக்கே வந்து முடிக்கவே இல்லை. இதெல்லாம் ஆமாம், ஒரு பேட் ஸ்மெல்லாக வேறு இருக்குது. ஒவ்வால் இருக்குது. வீடியோவில் தெரியுமா பறந்து நான் போயிருந்தேன். வவ்வாலை நான் இவங்ககிட்ட பார்த்துட்டு இல்லை, நைட்டு வேணா பறந்து பார்த்துருக்கேன். லைட்டாக பயமாக தான் இருக்கு, எங்கே கிட்ட போனால் பறந்துட போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்மெல்லு வர வவ்வால் இருக்கனால வவ்வால் ஸ்மெல்லு சீரியஸாக வருது. இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நாய்கள் வந்து படுத்திருக்கு இந்த குகைக்குள்ளே. இவ்வளோ ஹைட்டில் வந்து நம்ம வந்து சதுரகிரி மலை எல்லாம் போனால் சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த நாய்கள் தாங்க வழிகாட்டி சித்தர்கள்லாம் இருப்பாங்க அப்படின்றதுல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா வெயிலே தெரியல, எல்லாம் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் சர்ஃபேஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இது என்னவா இருக்கு வச்சுருந்தாங்கன்னு தெரியல. இந்த குகையில் மட்டும்தான் அவுட் சைட்லேயும் கொஞ்சம் செதுக்கியிருக்காங்க. ரைட் சைடு இருக்கும், நம்ம போய் பார்க்கலாம். இங்கே இருக்க நாயெல்லாம் நம்ம கிட்ட வந்து பயந்து ஓடுதுங்க. சரி, உங்களை பீஸ்ஃபுல்லாக விட்டு நெக்ஸ்ட்டு போவோம். அண்ட் இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் பார்த்ததில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் இல்லை. அது ஃபஸ்ட்டு கேவில் தான் இருக்கான். அதுவும் நம்ம போய் இதுதான் குகையோட வெளி ரைட் சைடு. ஸோ இந்த குகையில் மட்டும்தான் இந்த சைடு வெளியிலையும் வந்து செதுக்கியிருக்காங்க. அண்ட் ஃபுல்லாக முடிச்சிருந்தா எப்படி இருக்கும்னு எனக்குமே தெரியல. அண்ட் இன்னொன்று ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கிராஸ் வந்து போட்டிருக்காங்க. நான் பிரவீன் மோகனோட வீடியோ பார்ப்பேன். அவர் ஒரு ஃபாரினர், இங்கே இருக்க நிறைய டெம்பிள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க இந்து கோவிலில் இருக்க இந்த கிராஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தார். ஸோ இது அதுவாகவும் இருக்கலாம், இல்லை வேறு எதுவாக இருக்கும்னு எனக்கும் தெரியல. மேபி அவர் வந்து இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார் போல். உங்களுக்கு எதாவது தெரிஞ்சாலும் கமெண்ட்டில். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ஸ்ட்ரக்சர் வந்து கார்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3வது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து முடிக்கல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாறை விழுந்திருக்கு. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய இருக்குது, அதை போய் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் போல. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாறை தான். ஃபர்ஸ்ட் 2 கேவ் இதுதான். இதுக்குள்ளே சாமி இருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கேவ் 2. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து படிக்கட்டு ஏற வேணாம். ஸோ இது பற்றின டீட்டெயில் இங்கேயே போட்டிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பிரம்மா விஷ்ணு சிவனோட கோவில்கள் இருக்கான். அதாவது அந்த என்ன சொல்லுவாங்க சந்நிதி வந்து இருக்குது. இங்கே கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் தெரியுதுப்பா. என்ன தெரியுது? உத்திரவாலீஸ்வரம் குகை கோவில் அப்படி சொல்லி போட்டிருக்காங்க இந்த கோவிலை. உள்ளே போங்க, ஏறா படிச்சுட்டு வரேன். ஓகே, இந்த கேவ் 2 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பல்லவா கிங் கட்டின மாதிரி போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு சோழர்கள் கட்டின மாதிரி வந்து போட்டிருக்காங்க. நான் தமிழ் பிராமி எழுத்துக்கள் சொன்னேன் தெரியுமா? ஸோ அது பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது.
ஸோ இங்கேயும் இந்த சைடு வந்து இங்கேயும், அந்த சைடு சுவரில் வந்து இந்த சைடும் வந்து இருக்குது. நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தமிழ் எந்த அளவுக்கு இவால்வ் ஆகி வந்துருச்சுன்னு நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் இதில் ஏன்னா இது வந்துட்டு எப்பயோ பண்ணதில்லை. ஸோ அதை வந்து நம்ம கனெக்ட் ஆகுது, நம்ம லாங்குவேஜ், நம்மளோட தாய்மொழி அப்படின்ற போது ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக ஃபீல் ஆகுது ஸ்பிரிச்சுவலாக. அண்ட் அதை தாண்டி வந்துட்டு இந்த சன்னதியிலையும் அதுக்கப்புறம் பக்கத்தில், அதாவது சிவனுக்கு அந்த சைடில் இருக்க சன்னதியிலையும் வந்துட்டு சாமி சிலைகள் இல்லை. ஸோ இங்கே மட்டும் சிவன் சிலைகள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற கேவ் விட இந்த கேவ் வந்து இன்னும் நல்லா ஆல்மோஸ்ட் முடிச்சிருக்காங்க. ஸோ ஃபினிஷ்டு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ தண்ணி போகிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இங்கே இடம் இருக்குது. அண்ட் இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா 3 சன்னதியிலையும் இருக்க துவாரபாலகர்கள், அதாவது இந்த வாயிலுக்குள்ளே, அதாவது இந்த வழிக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு வந்து காப்பகர்கள் 2 பேர் இருப்பாங்க. ஸோ வாட்ச்மேன் மாதிரி. ஸோ அவங்க 2 பேர் இந்த சைடு அந்த சைடு இருக்காங்களே, ஒவ்வொரு சன்னதியிலையும் வேறு வேறு மாதிரி இருக்காங்களாம் அவங்களாம். அண்டு இதுவும் இன்னொரு சன்னதி, எனக்கு எது வந்துட்டு விஷ்ணு எது பிரம்மா அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ இந்த சைடும் பார்த்திங்கன்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள் வந்து இருக்குது. அண்ட் இங்கே நிறைய சிலைகள் வந்து உடைக்கப்பட்டிருக்கு போல். ஸோ அதோட இதுவும் வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சாமி சிலையோட பாகம் பாதி இருக்குது, அப்புறமா நந்தி சிலை இது இருக்குது. அண்ட் எப்போவுமே நம்ம மற்ற கோவிலில் பார்க்குற மாதிரி அந்த விளையாடுறதுலாம் வரைஞ்சிருப்பாங்களா, ஆடு புலி ஆட்டம். ஸோ அந்த மாதிரி இந்த சைடு அந்த சைடு எல்லாம் இதோ இங்கே அங்கே ஆக்சுவலி கிளியராக இருந்துச்சு, நானும் அங்கே சொல்லலை. ஸோ அதுவும் பார்த்துட்டு இங்கே பாருங்கள், இந்த தூண்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கரெக்டாக அதை கட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம கவர்மெண்ட்டு. ஸோ இங்கே இருக்க அந்த கேம் விளையாடுறது வந்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அங்கே கொஞ்சம் டீட்டெயில் போட்டிருக்காங்க. கல் அதே மாதிரி வந்து சரியாக தெரியல, கொஞ்சம் பெட்டராக தெரியறதுனால அதுலேருந்து சிலது சொன்னேன். அதில் தான் வந்து சோழர்கள் அந்த மாதிரி அந்த டீட்டெயிலெலாம் வந்து போட்டிருந்துச்சு. ஸோ நீங்கள் தள்ளி வந்து பார்க்கலாம், எவ்வளோ பெரிய பாறைக்கு நடுவில் வந்து கொடாஞ்சிருக்காங்க பாருங்கள். அதாவது கொடாஞ்சி செஞ்சனால தான் இது குடவரை கோவில். ஸோ அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. அண்ட் இது பக்கத்துலேயே அந்த சைடு இருக்கிறது தான் கேவ் 1. ஸோ அதுவும் போய் பார்த்துருவோம். இங்கேருந்து அங்கே ஸ்லிப்பர் போட்டு போய் அங்கே அவுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது முள்ளு குத்திர போகுது. ஏன்னா அங்கங்கே பெரிய பெரிய முள் இருக்குங்க, கருவேல முள்ளுலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து கேவ் 1. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குட்டியாக தான் வந்து இருக்குது. ஆக்சுவலி இது இன்னும் டீட்டெயிலாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நடுவில் வந்து தாமரை மாதிரி இது பண்ணதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அண்டு இது வந்து பல்லவா குகைன்னு போட்டிருக்காங்க. அண்ட் இது நார்தன் கேவ். ஸோ இது வந்து நார்த்து, அப்படியே போக போக சவுத் அந்த மாதிரி போகும். அண்ட் நிறைய மேலே டெம்பிள் இருக்கும். ஸோ இது ஆக்சுவலி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கட்டு ஏறி போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி கேவ் 2 பார்த்தோம்ல, ஸோ அதை விட வந்து ஹைட்டாக தான் வந்து பண்ணியிருக்காங்க இந்த கேவை. இப்போ இது வந்து ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் நிறைய தமிழ் பிராமி எழுத்துக்கள் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அந்த செவுத்தில் தான் வந்து இதெல்லாம் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலி கவர்மெண்ட் கொஞ்சம் மெயின்டைன் கொஞ்சம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த உள்ளே இருக்க அந்த இது இருக்குல்ல கோவில், அதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் டீட்டெயில்டாக வந்து இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த தாமரை அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து வரைஞ்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்து எந்த கேவ்லேயும் வந்து அந்த மாதிரி அவ்வளோ டீட்டெயிலாக வந்து இல்லை. அண்ட் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி நிறைய கிராக்ஸ் வந்து இருக்குது இந்த பில்லர்ஸில். அதனால தான் வந்து முடிக்கல அப்படின்னு நிறைய மற்ற கேவுக்கெலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இங்கே இருக்க கோவில் பார்த்திங்கன்னா விஷ்ணுவுக்கான கோவிலாம், விஷ்ணுவுக்கான சந்நிதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க அந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் வந்து ஆல்ரெடி டேமேஜ் ஆகப்பட்டதான். ஸோ இப்போது வந்து அப்படி இல்லை. ஏன்னா அந்த கேவ் 2ல் பார்த்திங்கன்னா அது கிளியராக இருந்துச்சு. அதில் வந்து 12 and 13 லைன் மட்டும் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இசை காலத்தில் எது அடைய முடியலையோ அதை அடையணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்களாம். அண்ட் இந்த படிக்கட் மட்டும் இவங்க பண்ணியிருக்காங்க போல். ஏன்னா அவங்க பண்ண படிக்கட் வந்து அந்தளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா சிமெண்ட் போட்டிருக்காங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்ச வரைக்கும் இந்த கோவிலை சுற்றி பார்த்தாச்சு. ஆக்சுவலி மேலே நீங்கள் எப்படி வேணால் வந்து பார்க்கலாம். இன்கேஸ் காஞ்சிபுரம் சைடு வரீங்க, ஒரு டெம்பிள் டூராக வரீங்க, டிஃப்ரெண்ட்டாக வந்து வந்துட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டெம்பிளையும் வந்து எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா சிவன், விஷ்ணு, ஆமாம், அந்த மாதிரி எல்லா கோவிலும் நீங்கள் சுற்றி பார்க்கலாம். அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா குடவரை கோவில் மலைக்குள்ளே போய் பார்க்கலாம், மலை ஏறி போய் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. எங்களுக்குமே ஒரு நல்ல ஃபீலாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து இதெல்லாம் கட்டப்பட்ட கோவில் எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹிஸ்ட்ரி வந்து நமக்குள்ளே அப்படியே வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சு நான் கிளம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். வரட்டா.